போச்சு நந்து. என்ன அவ போறா, கார் எடுத்துட்டு போறா. என்ன இப்படி ஆயிடுச்சு? போச்சு, எல்லாம் போச்சு. பிளான் பண்ணி வச்சதெல்லாம் சொதப்பல் ஆயிடுச்சே. கடைசியில ஜோதிகா பூமிகா கார்ல ஏறிட்டாலே. யார சந்திக்க கூடாது நினைச்சனும், கடைசியில அவ கார்ல ஏறி போயிட்டா. போச்சு. இவன் இப்ப அவகிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டானா நம்ம போட்டு வச்சிருந்த பிளான் எல்லாம் ஸ்பாயில் ஆயிடும். இங்க பாரு நந்து, இப்பவும் ஒண்ணு கெட்டு போல. அவன் அந்த கார் டிக்கில தானே ஒளிஞ்சிட்டு இருக்கா. நம்ம காரை ஃபாலோ பண்ணிட்டு போலாம். கண்டிப்பா ஏதாவது ஒரு இடத்துல அந்த கார் நிக்கும். ஜோதிகாவும் இறங்கிறதுக்கு ட்ரை பண்ணுவா. அந்த நேரத்துல எப்படியாவது நம்ம அவளை தூக்கணும். முதல்ல காரை ஃபாலோ பண்ணலாம். வா, நல்ல ஐடியா. சீக்கிரம் வா. அண்ணா வேகமா அந்த காரை ஃபாலோ பண்ணுங்க. சரி உட்காருங்க. சீக்கிரம் சீக்கிரம் போங்க. சீக்கிரம். அண்ணா போங்கண்ணா, கொஞ்சம் வேகமா போங்கண்ணா. போறேன். அதோ அந்த வழிதான். ஐயோ போங்கண்ணா, கொஞ்சம் வேகமா போங்க. கொஞ்சம் வேகமா போங்கண்ணே. புடிங்கண்ணா, கொஞ்சம் சீக்கிரம் போங்க. கொஞ்சம் வேகமா தான் போங்கண்ணா. இதுக்கு மேல வண்டி ஸ்பீடா போகாது, இவ்வளவுதான் வேகமே. இங்க பாரு நந்து, நீ டென்ஷன் ஆகாத. எப்படியாவது அவளை புடிச்சிடலாம். ஆமா, எங்க இருந்து பிடிக்கிறது? நேரா அந்த ஜோதிகா வீட்டுல போய் இறங்க போறா. அதுக்கப்புறம் அவளை கல்யாணம் பண்ணு நினைச்ச என் கனவெல்லாம் தவிடு பிடி ஆக போகுது. கொஞ்சம் சீக்கிரம் போங்க. அது மட்டுமா, அவ வீட்டுக்கு போய் இறங்கின உடனே நான் என்னெல்லாம் பண்ணணும் அதெல்லாம் மொத்தமா போட்டு உடைக்க போறா. என்ன தூக்கி உள்ள ஜெயில போட போறாங்க. நான் கம்பி என்ன போறேன். ஷோ நந்து, நீ ஏன் ஏதேதோ பேசிட்டு இருக்க? அவளை எப்படியாவது புடிச்சிடலாம். நம்ம நினைச்சது நடக்கும். அதே நினைச்சிட்டு வா. ஆனா கொஞ்சம் சீக்கிரமா போங்க. என்னாச்சு? என்ன நந்து, திடீர்னு பூமிகா காரை நிறுத்திட்டா? வண்டி ஆடினாட்டத்தை பார்த்தல, பஞ்சர் ஆயிருக்கும். ஐயோ, பஞ்சர் ஏதாவது ஆயிடுச்சோ? கடவுளே, இப்ப போய் பஞ்சர் ஆயிடுச்சு. இப்படி ஒரு சோதனை எனக்கு. கிட்ட ஏதாவது மெக்கானிக் ஷாப் இருக்கான்னு கூட தெரியல. இப்ப என்ன பண்றது? வேற வழியே இல்ல. பேசாம டிக்கில இருக்க ஸ்டெப்னி எடுத்து வச்சுக்கிட்டு இந்த பக்கம் யாராவது வந்தா ஹெல்ப் கேட்ற வேண்டியதுதான். ஐயோ நந்து, அக்கா, ஜோதிகா, ஜோதிகா, என்னாச்சு? ஏன் அழுதுட்டு இருக்க? என்னாச்சு? ஏன் அழுதுட்டு இருக்க? இல்லக்கா, என்னால தானக்கா மாமாக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு. பேசாம ட்ரெயின் முன்னாடி பாஞ்சு செத்துடலாம் தாங்க போனேன். ஆனா நான் உன்னை பார்த்ததும் மனசு கேட்காம ஓடி வந்துட்டேன். ஏன் இப்படி பேசுற? சாவ போறியா? உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? இது பாரு ஜோதிகா, எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் நம்ம தைரியமா நின்னு ஃபேஸ் பண்ணணும்டா. அதை விட்டுட்டு இந்த மாதிரி முடிவெல்லாம் எடுக்க கூடாது. அக்கா, உனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா என் நிலைமை ஒரு தடவை யோசிச்சு பாத்தியா? சாரிக்கா, எனக்கு வேற வழி தெரியல. தெரியாம இந்த தப்பு பண்ணிட்டேன். இனிமே இப்படி எல்லாம் பண்ண மாட்டேன். சரிக்கா, நீ என்ன இங்க பண்ணிட்டு இருக்க? அதுவா, நான் அர்ச்சனாக்காவை பார்த்து எல்லா விஷயத்தையும் சொன்னேன். அர்ச்சனாக்கா மதன் மச்சான் எப்படியாவது மீட்டு தரேன்னு சொன்னாங்க. அந்த நம்பிக்கையில தான் வீட்டுக்கு போயிட்டு இருந்தேனா, இதோ வர வழியில அந்த ஃப்ரண்ட் டயர் பஞ்சர் ஆயிடுச்சு. சரி, நீயும் வந்தது நல்லதா போச்சு. நம்ம இந்த ஸ்டெப்னி எடுத்து டயர் மாத்தலாம். வா.
என்ன நமக்கு எதுக்குக்கா இந்த வேலை? வேணா ஒண்ணு பண்ணலாம். நம்ம வீட்டுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் மெக்கானிக்க வர சொல்லி ஸ்டெப்னியை மாத்தி எடுத்துட்டு வர சொல்லிடலாம். இந்த பக்கம் ஏதாவது ஆட்டோ வரும், அதை பிடிச்சு போயிடலாம். சரியா? ஆனா இல்ல வாக்கா. இரு வண்டியை லாக் பண்ணிடாது வர. எப்படியோ சமாளிச்சிட்டா. வா போலாம். வாக்கா. ஆட்டோ ஆட்டோ. என்கிட்ட இருந்தா தப்பிச்சு போறேன். வரண்டி. மயங்கிட்டியா நீ மயங்கினது எனக்கு நல்லதா போச்சு. நீ என்னை ஏமாத்த பாக்குற. உன்னை தூக்கிட்டு போய் என்ன பண்றேன்னு பாரு. வேலை கட்டுற நீ. ஓடி தப்பிச்சு போறியா? திருவனா நானு. ஒரு பொண்ணு இப்படி ரூம்குள்ள போட்டு சித்திரவதை பண்றியே. நீ தைரியமான ஆம்பளையா இருந்தா என்ன வெளிய விட்டு என்கிட்ட மோதி பாருடா. அப்ப தெரியும் நான் உனக்கு யாருன்னு. ஏண்டி என்னை இப்படி எல்லாம் உசுப்பேத்தி விட்டா நான் உன்னை விட்டுருவேன் நினைக்கிறியா? அத கனவுல கூட நினைக்காத. நான் நினைச்சதை அடையாம விட மாட்டேன்டி. நீ இங்க இருந்து போறதுக்கு உனக்கு கிடைச்ச கடைசி சந்தர்ப்பமும் இன்னைக்கு பறி போயிடுச்சு தெரியுமா? என்ன முழிக்கிற? இன்னைக்கு யாரோட கார்ல ஏறி போன தெரியுமா? உன் அக்கா பூமிகா கார்ல. அக்கா காரா? எனக்கு தெரியாம போச்சு. நீ ஏறி போனது உன் அக்கா கார்னு தெரியாமலேயே என்கிட்ட மாட்டிக்கிட்ட. அதுதான் உன் நேரம். ஏட்ரா கைய. ஏட்ரா. தட்டி விடுறியா? நீ எனக்கு தான் பொண்டாட்டி ஆகணும்னு விதி இருக்குடி. அதை யாராலையும் மாத்த முடியாது. ஏன்னா உங்க அக்கா கார்ல நீ ஏறியும் உன் குடும்பத்தோட சேராம திரும்ப என்கிட்டே வந்து சேர்ந்திருப்பியா? அதிர்ஷ்டம் என் பக்கம் இருக்குடி. எல்லாருக்கும் நேரம் ஒரே மாதிரி வேலை செய்யாது. உனக்கு சீக்கிரம் கெட்ட நேரம் வரப்போகுது. நீ ஜெயில கம்பின்றதுக்கு அர்ச்சனாக்காவும் பூமிகாக்காவும் சேர்ந்து நேரம் குறிச்சிட்டாங்க. அது தெரியுமா உனக்கு? எனக்கு மட்டும் நீ கிடைக்காம என்ன மோட்டோ வைக்கணும்னு நினைச்சேன்னு வையே. டூப்பு ஜோதிகா கிட்ட ஒரு சிக்னல் கொடுத்தா போதும். மாலா, பூமிகா, தேவிகா, சர்வேஷன் எல்லாருக்கும் பாய்சன் வச்சு கொண்டுடுவோம். தெரியுமா உனக்கு? நீ எனக்கு கிடைக்கலன்னு வை, நான் யூஸ் பண்ற கடைசி ஆயுதம் இதுவாதான். அப்புறம் நீ உன் குடும்பத்தை இழந்து தற்கொலை பண்ணிட்டு சாகதான் செய்யணும். என்ன சொல்ற? நீ நினைக்கிறது நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் நடக்காதுடா. நீ இப்படியே வீரவசனம் பேசிக்கிட்டு இருந்தான்னு வையே, நான் இந்த கடைசி ஆயுதத்தை கையில் எடுக்க வேண்டியதா இருண்டே. இப்பவே வேதிகா கிட்ட சொல்லி உன் குடும்பத்தை கூண்டோட போட்டு. ஜிம்ல ட்ரெயினை நல்லா வச்சு செஞ்சிருக்கான் போலயே. நடக்க முடியாம வரானே. நம்ம பாடி எல்லாம் ஆக்ஷன் பாடி கிடையாது, ரொமான்ஸ் பாடி. நமக்கு இந்த ஜிம்மிங்கு, ஜாகிங்கு இதெல்லாம் ஒத்து வராது. நமக்கு ஒத்து வர விஷயமே வேற. என்ன சார் அது? டயட்.
நீ இப்படியே வீரவசனம் பேசிக்கிட்டு இருந்தேன்னு வையே, நான் இந்த கடைசி ஆயுதத்தை கையில் எடுக்க வேண்டியதாருண்டி. இப்பவே வேதிகா கிட்ட சொல்லி உன் குடும்பத்தை கூண்டோட போட்டு தள்ளுறேன். டேய், அதுக்கு முன்னாடி என் குடும்பத்துல உள்ளவங்க உன்னை கண்டுபிடிச்சு போட்டு தள்ளிடுவாங்க. ஏய் அடங்குடி. டேய் நீ அடங்குடா. இருடி, உன்னை தாலி கட்டி நான் அடக்குறேன். டேய் உன்னால முடிஞ்சா எனக்கு தாலி கட்டுற பாக்கலாம். அன்னைக்கு உனக்கு 2 கையுமே இருக்காது. நான் தாலி கட்ட நீ கழுத்தை நீட்டலனா கழுத்தே இருக்காது. நீ வீரவசனம் பேசுறத நிறுத்திட்டு ஆக வேண்டியதா பாரு. ரோஜா, ரோஜா அண்ணி, ஏன் குழந்தை ரொம்ப நேரமா அழுதுட்டே இருக்கா? கவனிக்காம என்ன பண்ணிட்டு இருக்க? இன்னைக்கு குழந்தைக்கு தடுப்பூசி போட்டதுல இருந்து சிடு சிடுன்னு அழுதுகிட்டே இருக்கான் அண்ணி. முத்து குழந்தைகிட்ட தான் இருக்காரு. நான் பால் காய்ச்சிட்டு போலான்னு வந்தேன். சரி, நீ போய் குழந்தைய பாத்துக்க. முத்து இங்க வர சொல்லு. சரி நீ. அக்கா வராதா? என்ன திடீர்னு வந்திருக்க? ஏதாவது முக்கியமான விஷயமா? ஆமாக்கா, ஒரு முக்கியமான விஷயத்தை உங்ககிட்ட சொல்லிட்டு போலான் தான் வந்தேன். நான் உன் வீட்டுக்கு வந்திருந்தேனே, அப்பவே சொல்லிருக்கலாமே. இல்லக்கா, அங்க சொல்ல முடியாது. அதனாலதான் உங்ககிட்ட தனியா சொல்லலாம்னு இங்க வந்தேன். என்ன சொல்லு. நானும் நந்துவும் ஒரு நாள் டாக்டர் கிட்ட செக்கப்க்கு போயிட்டு இருந்தோம். பைக்ல போயிட்டு இருந்த எங்களை அப்ப திடீர்னு ஒருத்தன் வழிய மறிச்சு என்ன தெரியலையான்னு நந்தகுமார பார்த்து கேட்டான். நந்தகுமார் என்னவோ இதுக்கு முன்னாடி அவனை தெரியாத மாதிரி நடந்துக்கிட்டான். அவன் அப்படி கேட்டதும் நந்தகுமார் ரொம்ப பயந்துட்டான். நான் பக்கத்துல இருந்ததால உடனே சமாளிச்சு இவன் ஒரு பைத்தியக்கார பையன், இவனை போலீஸ்ல தான் புடிச்சு கொடுக்கணும்னு அப்படி இப்படி என்னென்னவோ பேசினா. நான் பக்கத்துல இருக்கிறத பார்த்து நந்தகுமார் பயந்து அவசரமா ஒரு ஆட்டோ புடிச்சு ஹாஸ்பிட்டலுக்கு போன அனுப்பிட்டான். நானும் ஆட்டோல போகும்போது அவங்க என்ன பேசுறாங்கன்னு திரும்பி திரும்பி பாத்துக்கிட்டே போனேன். அவங்க ரொம்ப நேரமா ஏதோ பேசிக்கிட்டே இருந்தாங்க. ஆனா நந்தகுமார் இறந்து போனதா நாடகம் ஆடுறதுக்கும் இந்த மோல்டிங் விஷயத்துக்கும் ஏதோ ஒரு முடிச்சு இருக்குமோன்னு தோணுதுக்கா. ஒரு விஷயம் மட்டும் தெளிவா தெரியுதுக்கா. அவன் அப்படி பேசினதுல இருந்து நான் தெரிஞ்சுக்கிட்டது என்னன்னா, நந்தகுமார் அந்த மோல்டு மூக்க கிட்ட யாரோ ஒரு பொண்ணோட முகத்தை மோல்டு செய்ய கொடுத்திருக்கான். அவனும் அந்த பொண்ணோட முகத்தை செஞ்சு கொடுத்திருக்கான். அந்த மோல்டு செஞ்ச முகத்தை வச்சு நந்தகுமார் என்ன செஞ்சான்னு தெரியல. அதை எப்படியாவது நீங்க தாக்கா கண்டுபிடிக்கணும். சரி ராதா, நீ சொல்றத வச்சு பார்க்கும்போது அந்த மோல்டு விஷயத்துல ஏதோ சில உண்மைகள் ஒழிஞ்சிருக்க மாதிரி தான் தெரியுது. அதனால நீ சொல்ற இந்த விஷயத்த உதாசீனப்படுத்த நான் விரும்பல. எங்க இருந்தாலும் இந்த மோல்டரை கண்டுபிடிச்சு விசாரிக்கிறேன். அந்த மோல்டர் எங்க இருக்காருன்னு உனக்கு ஏதாவது தெரியுமா? அந்த ஆளோட அட்ரஸ் என்கிட்ட இருக்குக்கா. இந்த அட்ரஸ் உனக்கு எப்படி கிடைச்சது? அந்த மோல்டரை சந்திச்ச அன்னைக்கு நந்தகுமாரோட பாக்கெட்ல இருந்து இந்த அட்ரஸ் எடுத்தேன்க்கா. முத்து அக்கா சொல்லுங்கக்கா. இந்த அட்ரஸ்ல இருக்கிற ஆளை எப்படியாவது கண்டுபிடிச்சு நைஸா பேசி இங்க கூட்டிட்டு வந்துரு. சரிங்கக்கா. இப்பவே வேதிகா கிட்ட சொல்லி உன் குடும்பத்தை கூண்டோட போட்டு தள்ளுறேன். என்ன கண்ணு? இவன் கிட்ட இருந்து தப்பிக்கணும்னா இவன் போக்கிலே போய் நடிச்சிட வேண்டியதுதான். என்ன ஜோதிகா, கல்யாண சம்பந்தமா என்ன முடிவு எடுத்திருக்க?
இப்ப இவன் கிட்ட கல்யாணத்துக்கு சம்மதிக்கிற மாதிரி நடிச்சிருவோம். அப்புறமா இவனுக்கு நம்ம யாருன்னு காட்டுவோம். இன்னும் என்ன யோசிக்கிற ஜோதிகா? இப்ப நான் ஒரு தீர்மானத்துக்கு வந்திருக்கேன் நந்து. சொல்லு 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 சொல்லு. சொல்லுடா செல்லம். என்ன தீர்மானம் பண்ணிருக்க? சொல்லுடா செல்லம், சீக்கிரம் சொல்லு. ஆமா நந்து, உன்னை கல்யாணம் பண்ணிக்க எனக்கு மனப்பூர்வமான சம்மதம். ஜோ, நீ சொல்றது கனவு நிஜமா? என்னால நம்ப முடியல. ஜோ, இது நீயா சொல்ற? ஆமா, நான் தான் சொல்றேன். ஐயோ ஜோ, இதை என்னால நம்பவே முடியல. இந்த மனமாற்றத்துக்கு என்ன காரணம்? மனமாற்றம் எல்லாம் பெரிய விஷயமே இல்ல நந்து. ஏற்கனவே நீ எனக்கு நிச்சயமானவன் தானே. பழசு எதுவுமே நான் மறக்கல நந்து. நீ எனக்காக கிஃப்ட் வாங்கி கொடுத்தது, எனக்காக கவிதை வாசிச்சது, எதுவுமே நான் மறக்கல. அது எப்பவுமே என் மனசுல நினைவாவே இருக்கு. ஜோ, உண்மையை சொல்லணும்னா நான் இந்த சமுதாயத்துக்காக தான் இவ்வளவு நாள் பயந்துட்டு இருந்தேன் நந்து. ஏற்கனவே எனக்கு ஒருத்தன் தாலி கட்டிட்டான். தாலி கட்டினவனை விட்டுட்டு நான் உங்க கூட வந்தா இந்த சமுதாயத்துல இருக்கிறவங்க என்ன பத்தி தப்பா பேச மாட்டாங்க. அந்த ஒரு காரணத்தினாலதான் இவ்வளவு நாள் உங்களை நான் அவாய்ட் பண்ணிட்டு இருந்தேன் நந்து. ஆனா என்ன கல்யாணம் பண்றதுக்காக இவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கீங்க. இப்ப என்னென்னலாம் பண்ணிட்டு இருக்கீங்க? நீங்க என் மேல வச்சிருக்க பாசத்தை நினைக்கும் போது லைஃப்ல உங்களை நான் மிஸ் பண்ண கூடாதுன்னு தோணுது நந்து. ஒரு பழமொழி கூட சொல்வாங்கல்ல, நாம விரும்பினவங்களை விட நம்மள விரும்பினவங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டோம்னா வாழ்க்கை முழுக்க சந்தோஷமா இருக்கலான்னு. அது எல்லாத்தையும் யோசிச்சுதான் நந்து நான் இந்த முடிவுக்கு வந்திருக்கேன். நந்து, உங்களை கல்யாணம் பண்ணிக்க எனக்கு மனப்பூர்வமான சம்மதம். சிரிடா சிரி, நல்லா சிரி. கூடிய சீக்கிரத்துல நான் உங்க பைத்தியக்காரன் ஆக்குறேன். கடவுளே, thank you so much. இவ சொல்றது உண்மையா இல்ல நடிக்கிறாளா? ஜோ, நீ எதுவும் டிராமா பண்ணல? எந்த டிராமாவும் இல்ல, எல்லாமே நிஜம். எல்லாமே நிஜமா? என்ன நந்தி இப்படி கேட்டுட்டீங்க? இங்க பாருங்க, நீங்க என்ன முழுசா நம்பலாம். என் கழுத்துல தாலி கட்டுறதுக்கும் சம்மதம்னு சொல்லிட்டேன். அப்புறமும் நம்பலனா நான் இதுக்கு என்ன சொல்றது? உன்கிட்ட இருந்து இப்படி ஒரு வார்த்தை கேக்குறதுக்கு எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? எஸ், சிரிச்சு சந்தோஷமா இருக்கியா? இது மட்டும் தாண்டா உனக்கு நிரந்தரம், வேற எதுவும் உனக்கு கிடைக்காது. ஜோ, இப்ப எனக்கு ஒரே ஒரு விஷயம் தான் இடிக்குது. என்ன? அந்த சர்வேஷ் கட்டின தாலி என்ன பண்றது? ரொம்ப சிம்பிள் நந்து. இந்த தாலியை கழட்டி கோயில் உண்டியில போட்டுடலாம், முடிஞ்சு போச்சு. ஓகே ஜோ, நீ சொன்னதை கேட்ட உடனே எனக்கு அப்படியே வானத்துக்கும் பூமிக்கும் குதிக்கணும் போல இருக்கு. எஸ். சுத்துடா சுத்து, நல்லா சுத்து. கடைசியில தலை சுத்தி கீழே தாண்ட விழ போற. இப்ப இந்த சந்தோஷத்துல என்ன செய்யணும்னு தோணுது தெரியுமா? உனக்கு தாலி, பட்டு புடவை, நகை எல்லாம் வாங்கிட்டு வரணும். அப்படியே எனக்கும் பட்டு வேஷ்டி, பட்டு சட்டெல்லாம் வாங்கிட்டு வந்துடுறேன். என்ன நந்து, நான் தான் உங்களை கல்யாணம் பண்ணிக்க சம்மதிச்சிட்டல. நான் தானே கல்யாண பொண்ணு. அப்போ எனக்கு விருப்பமான பட்டு புடவை, நகையெல்லாம் நான் வந்து செலக்ட் பண்ண கூடாதா?
அதனால நானும் உங்க கூட வரேனே. 2 பேரும் சேர்ந்து போய் எடுத்துட்டு வந்துடலாம் என்ன? ஏன் ஜோ, நீ என் கூட வெளியே வர மாதிரி வந்து தந்திரமா நடிச்சு தப்பிக்கலான்னு பாக்குறியா? அந்த மாதிரி ஏதாவது பிளான் இருந்துச்சுன்னு வச்சுக்கோ, உன் ஒட்டுமொத்த குடும்பத்தையும் விஷம் வச்சு கொள்றதுக்கு அங்க டூப் ஜோதிகா ரெடியா இருக்கா. அத மனசுல வச்சுக்கோ. என்ன நந்தி இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? உங்களை கல்யாணம் பண்ணிக்க மனப்பூர்வமா சம்மதிச்சதுக்கு அப்புறமா நான் எதுக்காக தப்பிச்சு போறேன்? உங்க கூட வர்றதுக்கு எனக்கு ஆசையா இருக்கு, அதான். ஜோ, நீ என்ன ஏமாத்தணும்னு நினைக்கலல்ல? என்ன நந்து, இன்னுமா என் மேல நம்பிக்கை வரல? என்ன நல்லா அசிங்கப்படுத்திட்டீங்க நந்து. ஓ, இப்போ நானா வந்து உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னதுக்காக என் மேல உங்களுக்கு சந்தேகம் வந்துடுச்சுல? பரவாயில்ல, ஒண்ணும் வேணாம். என்ன என்ன பண்ணணும்னு நினைக்கிறியோ பண்ணிக்கோ. நான் எதுவுமே சொல்லல, பண்ணிக்கோ. இல்ல இல்ல, ஐ அம் சாரி. இட்ஸ் ஓகே, பரவாயில்ல நந்து. அப்படிலாம் இல்ல ஜோ, கூல் டவுன். ஐ அம் சாரி, கூல் டவுன். சரியா? நான் உன்னை கண்டிப்பா நம்புறேன். தயவு செஞ்சு நீ டென்ஷன் ஆகாத ப்ளீஸ். போலாம். ஆனா அதுல ஒரு சிக்கல் இருக்கு. ஏன் நந்து, நீயே இப்ப தலைமறைவா இருக்க குற்றவாளிதான். இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் தலைமறைவா இருக்க வேண்டிய நீயே தைரியமா வெளியே வரப்போ உன்னை பிடிக்காத போலீஸா என்ன பிடிக்க போறாங்க? நீ கெட்டப்ப மாத்திட்டு தானே வெளியே போற. அதே மாதிரி நானும் மாத்திக்கிறேன். எனக்கு ஏதாவது ஒரு கெட்டப் சொல்லு, நானும் அது போட்டுக்கிறேன். அதுவும் சரிதான். கெட்டப் தானே? சரி, உனக்கு ஒரு சூப்பர் கெட்டப் ரெடி பண்றேன். இங்கே இரு, வரேன். ஓகே. மவனே, எனக்கு ஒரு கெட்டப்ப ரெடி பண்ணிட்டு வரேன்னு சந்தோஷப்பட்டுட்டு போறியா? இருடா, உன்னை நான் சவக்குழிக்கு அனுப்புறேன். வணக்கம் சார், வாங்க. என்ன வேணும் சார்? பட்டு வேஷ்டி பட்டு சட்டை. பட்டு வேஷ்டி பட்டு சட்டையா? சரண்யா, நல்ல பட்டு வேஷ்டி பட்டு சட்டையா? சாருக்கும் மாமிக்கும் காமியமா? வாங்க சார், உள்ள வாங்க. வாங்க, உள்ள போங்க சார். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கு, போய் பாருங்க, போங்க. வணக்கண்ணே. வணக்கம். வாங்க. நல்ல தரமான சேலை வேஷ்டி எல்லாம் இருக்கா? எல்லாம் இருக்கு. அதோ அந்த கவுண்டருக்கு போங்க. வள்ளி வா. சாங்ஸ் ட்ரெய்லர் பார்க்குறதுக்கும் சரி, அண்ட் எனி ஃபியூச்சர் அப்டேட்ஸாக இருக்கட்டும், ட்ரெண்ட் மியூசிக்கை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக ட்ரெண்ட் மியூசிக்கை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆண்டிப்பட்டி கனவா அழகாவா இருக்கு. அழகுங்கிறது நிறத்திலேயே உருவத்திலேயே கிடையாது, செய்யற செயல்ல இருக்கு. ஐத்த பொண்ணு என்ன தாக்குதே.